3 நல்ல மனிதர்கள் இந்த உலகத்திலே வாழ்ந்து வந்தார்கள். திடீரென்று ஒருவர் பின்னாக ஒருவர் மரித்து பரலோகத்துக்கு போனாங்க. அங்க கடவுளுடைய அருகே ஒரு நாற்காலி இருந்துச்சு. யார் அதுல உட்காரணும்னு கேள்வி வந்துச்சு அவங்களுக்குள்ளே. அப்ப முதல் நபர் சொன்னாரு, ஆண்டவரே, நான் உமக்கென்று நான் ஒரு ஆலயத்தையும் அநேக ஏழைகளுக்கு பல்வேறு உதவிகளையும் செய்திருக்கிறேன், அதனால நான் தான் அதுல உட்காருவேன்னு சொன்னாரு. 2வது நபர் சொன்னாரு, நான் திருச்சபைகளிலும் சரி சமுதாயத்திலும் சரி பல்வேறு பதவிகள்ல இருந்து மக்களுடைய பேராதரவை பெற்றிருக்கேன், அதனால நான் தான் அதுல உட்காருவேன் அப்படின்னு சொன்னாரு. அந்த 3வது நபரோ அமைதியாக நின்றுட்டு இருந்தாரு. உடனே ஆண்டவர் கேட்டார், உனக்கு இந்த நாற்காலி வேண்டாமா அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப அந்த மனிதன் சொன்னா, நான் மிகவும் எளிமையாக வாழ்ந்து சிறு சிறு உதவிகளை மட்டும்தான் மக்களுக்கு செய்தேன், அதனால அதுல உட்கார்றதுக்கு எனக்கு எந்த தகுதியுமே இல்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவருடைய சமூகத்துல அவன் தாழ்மையாக சொன்னான். உடனே ஆண்டவர் தன்னுடைய அருகில் இருந்த அந்த நாற்காலியில அந்த மனிதனை உட்கார வைத்தாரு. காரணம், அவன் தாழ்மையாய் அவன் தேவ சமூகத்திலே அவன் தன்னை தாழ்த்தினதுனாலே அவன் அந்த இடத்துல ஆண்டவர் அவனை மேன்மைப்படுத்துகின்றார். வேத வசனத்திலே நம்ம பார்த்தோன்னு சொன்னா, தாவீது ராஜா சொல்கிறார், அவன் பெரிய ஒரு அரசனாக இருந்த போதிலும், தேவரீர் என்னை இதுவரைக்கும் கொண்டு வந்ததற்கு நான் எம்மாத்திரம், என் வீடு எம்மாத்திரம் என்று சொல்லி ஆண்டவருடைய சமூகத்திலே தன்னை தாழ்த்துவதை பார்க்க முடியும். அதே போல இயேசுவின் தாயாகிய மரியாளும் தன்னை மிகவும் தாழ்த்தினதினாலே இந்த உலகத்திலே ஸ்திரீகளுக்குள்ளே ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு பெண்ணாக அவங்களை உயர்ந்த இடத்துல அவங்களை வைத்திருக்கிறாங்க. வேதத்திலே நம்ம பார்க்கிறோம்னா அழகான ஒரு வசனம் ஒன்று இருக்கிறது. பெருமை உள்ளவர்களுக்கு தேவன் எதிர்த்து நிற்கின்றார், தாழ்மை உள்ளவர்களுக்கோ அவர் கிருபையை அளிக்கிறார் என்று சொல்லி, இந்த நாளிலும் கூட நம்மிடத்தில் ஏதேனும் ஒரு பெருமை இருக்குமானா அந்த பெருமையை நம்மை விட்டு நீக்கிவிட்டு தேவ சமூகத்தில் நம்மை தாழ்மையாய் காணப்படுவோமானால் தேவன் நம்மை உயர்த்த வல்லவராய் இருக்கிறார். அப்படிப்பட்ட கிருபையை தேவன் நமக்கு தருவாராக. ஆமென்.